வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிக்கையும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. வடக்கு வங்கக்கடற்பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது காற்றழுத்த தாழ் பகுதி செயலிழந்து காற்று சுழற்சியாக மாறி இருக்கிறது. இதை நோக்கி தெற்கு காற்று குமரிமுனை தொட்டு ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரம் தொட்டு டெல்டா மாவட்டங்கள் தொட்டு வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது தூத்துக்குடி மற்றும் குமரி கடலோரம், அதாவது குமரி கடலோட மன்னார் வளைகுடா பகுதி, தூத்துக்குடி கடலோர பகுதி, திருநெல்வேலி கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் பகுதி, மேலும் டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனைப்பகுதிகளில் தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் வலுவான காற்று கடற்பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கு. இந்த அதிகாலை கடற்கரை ஓரத்தில் அந்த கோடியக்கரை முனையை மட்டும் தொட்டுக்கொண்டு வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று மதியத்தில் டெல்டாவின் ஊடாக பயணிக்கும். பொதுவாக வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான், அச்சப்பட தேவையில்லை. பொதுவாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கரையில் நுழையக்கூடிய காற்று டெல்டாவின் ஊடாக பயணித்து கிழக்கு கரையோரமாக மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் போய் கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கும். அதே போல தான் கன்னியாகுமரியில் நுழைஞ்சி தூத்துக்குடி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் வழியாக கடற்கரை மற்றும் கடற்கரை ஓர கடல் மற்றும் கடற்கரை ஓரம் மற்றும் நிலப்பகுதிகளிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதி, தெற்கு கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் தொடங்கி தொட்டு தொண்டி வழியாக மணல்மேல்குடி தொட்டு அப்படியே மல்லிப்பட்டினம், சேதுவாவு சத்திரம் மற்றும் அதிராமப்பட்டினம், கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி வழியாக ஊடுருவி பயணிக்கக்கூடிய இந்த காற்று இன்றைக்கு மதியத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி இன்றைக்கு மாலையிலையும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். நள்ளிரவு வரைக்கும் இந்த தெற்கு காற்று இருக்கும். இந்த தெற்கு காற்று திடீரென்று உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பை இன்றைக்கு ஏற்படுத்தும். உள் மாவட்டங்களில் கடலோரத்திலிருந்து உள்ளே போய் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இந்த தெற்கு காற்று இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். வெள்ளியும் சனியும். நாளை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக இருந்து 13ஆம் தேதி இந்த காற்றோட வேகம் குறைந்துடும். பிறகு வங்கக்கடலில் புதிதாக உருவாகி வரக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கி காற்று திசை மாறி இருக்கும். அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவான நிகழ்வு இல்லாத காரணத்தினால வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் 2 நாட்கள் மட்டும் இருந்துவிட்டு பிறகு தீவிரம் குறைந்துவிடும். இருந்தாலும் தூத்துக்குடி மற்றும் குமரி, அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி முனைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவோடு இருந்துகிட்டே இருக்கும் 14, 15 தேதிகள்லையும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் விசைப்படகுகளை உட்பட எடை குறைந்த படகுகளுக்கும் விசைப்படகுகள் உட்பட அனைத்து படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று. தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் 11, 12ஆம் தேதி. 13ஆம் தேதி வேகம் குறைஞ்சிடும். 14ஆம் தேதியில் முற்றிலுமாக காற்று விலகிடும். எடை குறைந்த படகுக்கு மட்டும் கொஞ்சம் குமரி முனைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குமே தவிர இந்த காற்று 2 நாட்களுக்கு மட்டும்தான் வலுவாக இருக்கும். அப்படி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கும். நாளைய மறுதினத்திலிருந்து எடை குறைந்த படகுக்கும் தடை இருக்கும். எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் தடை இருக்கும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இலங்கையில் இடிமழை பொழிவு காணப்பட்டது. இப்பொழுது தென்மேற்கு பருவமழை போல் தென்மேற்கு பகுதிகளில் காற்று நுழைந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது. இப்போ தென்மேற்கு பகுதியில் நுழையக்கூடிய இந்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து தென்மேற்கு பருவமழை பெய்வது போல மலைப்பகுதிகளில், அதாவது இலங்கையோட தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கொஞ்சம் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது கண்டி, ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட மலைப்பகுதிகளில் கோட்டை, கொழும்பு, காலி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மதிய மாலையில் இடிமழை பொழிவை. இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இதே பகுதிகளில் மட்டும் 3 நாட்களுக்கு மட்டும் இருக்கும். பெரிய அளவில் உடனடியாக கொட்டித்திருக்கும் மழைப்பொழிவுலாம் இல்லைன்னா கூட இந்த இலங்கையோட தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, தெற்கு பகுதியில் மழைப்பொழிவை லேசாக கொடுக்கும். குழப்பமான வானிலை, மேகமூட்ட வானிலை, ஆங்காங்கே இடிமழை பொழிவில் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்புறம் கொஞ்சம் வேகம் குறைந்து தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி தான் காற்று பயணிக்கும். இனிமே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த தென்மேற்கில் நுழையக்கூடிய நீராவி காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வடகிழக்கில் போய் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் உள் மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய மழைப்பொழிவு இப்பொழுதைக்கு இல்லை. இருந்த போதிலும் 22, 23 வாக்கில் காற்று சுழற்சி வந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பாதிக்கும் மழை அல்ல, அளவான மழை. மே மாத முதல் வாரத்தில் மே 2-3 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலுவாக இருக்கும், நல்ல மழைப்பொழிவு தரும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட குறைவான மழைப்பொழிவு தான் இப்பொழுதைக்கு இலங்கைக்கு இருக்கும். குறிப்பாக இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட மத்திய மாகாணங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் தெற்கு மாகாணங்களில் மலைப்பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மலைப்பகுதிகள் மழையை விட மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருந்தாலும் பெரிய அளவிலே கொட்டி திருத்துறாது, பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை. பேரளவில் மழைப்பொழிவு இலங்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் குறைவான மழை தான் தெரியுது. ஆனால் மழை குழப்ப வானிலை எல்லாமே இருக்கும். முற்றிலுமாக வறண்ட வானிலையை மட்டும் கொடுக்காது. தென்மேற்கு திசை காற்று இருக்கும். தென்மேற்கு திசை காற்று உள்ளே போய் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தும். மே மாத முதல் வாரம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் இந்த 28ஆம் தேதியே உருவாகி ஒரு நிகழ்வு மே 1, 2, 3, 4 தேதிகளில் ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டு இலங்கை கரையை நெருக்கமாக வரலாம், அல்லது வட தமிழ்நாடு தெற்காந்திர கரையை நோக்கி போகலாம். எது எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தால் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி இலங்கையில் கண்டிப்பாக மே மாதத்திலையும் 3 நிகழ்வு 3 சுற்று மழைப்பொழிவு இருக்குது. வெயிலை பொறுத்த வரைக்கும் இடையிடையே அதிகரித்து காணப்பட்டாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெயில் என்கின்ற ஒரு பேச்சு இனிமேல் இருக்காது. இதமான வெப்பம், கொஞ்சம் அனல் காற்று போல் வெயில் இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவிலே அசௌகரியத்தை கொடுத்துராது. இருந்தாலும் இடையிடையே இடிமழை பொழிவையும் கிழக்கு காற்று மழைப்பொழிவையும் மாறி மாறி, அதாவது மழை வானிலையும் இருக்கும், வெயில் வானிலையும் இருக்கும், மேகமூட்ட வானிலையும் இருக்கும், இதமான வெப்பநிலையும் இருக்கும். எல்லாம் கலந்த வானிலையாக வரக்கூடிய மே மாதம் ஏப்ரல் மே மாதத்தில் இருக்கும். தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதியே சரியாக தொடங்கினோம். கேரளாவிற்கு 31ஆம் தேதினா இலங்கைக்கு அதுக்கு முன்பே தொடங்கினோம். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே சில நாட்கள் முன்கூட்டியே தொடங்கினோம். சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்குது. காற்று அடிக்கக்கூடிய காற்று பகுதிக்கும் இந்த ஆண்டு மழை இருக்குது. இடையிடையே காற்று சுழற்சிகள் வங்கக்கடலில் ஏற்பட்டு அரபிக்கடல் வங்கக்கடலை இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கைக்கு. இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் பொதுவாக எப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெய்யும். இந்த ஆண்டு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் காற்று வீசக்கூடிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை இருக்கிறது காற்று சுழற்சியின் காரணமாக என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.